இன்றைக்கி ராத்திரிக்கு வந்து சேவை தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இட்லி அரிசியை 2 கப் எடுத்து நல்லா 5-6 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இட்லி பானை எடுத்து அந்த தட்டெல்லாம் க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம இட்லி மாதிரி இதை போட்டுடலாம். ஒரு 8 நிமிஷத்தில் இதெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் அது சூடாக இருக்கும்போதே சேவை நாளைக்குள்ளே நம்ம போட்டு அது திருகி நல்லா புழிய வேண்டியதான். இதோ நான் ஒவ்வொன்றா போட்டுருக்கேன். அப்புறம் வந்து இதை வந்து இது மாதிரி போட்டுட்டு நம்ம திருங்கினாக்கா நம்மளுக்கு நல்ல பூ மாதிரி மெல்லிசான சேவை கிடச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து கீழே விழுறது பாருங்க. இப்போ நான் திருகனே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாகவே கொடுத்தாலே நம்மளுக்கு ஈஸியாகவே புழிய வந்துடும். ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. நல்ல மெல்லிசாக இது மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாண்டியில் எண்ணெயை வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்த மிளகா, பச்சை மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அதெல்லாம் வதங்கின அப்புறமா நம்ம இந்த சேவையும் போட்டு ஒரு முடி தேங்காய் சிறுவினதையும் போட்டு அதை இலக்கிட்டாக்கா நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் சேவை கிடைச்சிடும். ராத்திரி சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பெருங்காயம் வச்சுருக்கேன், அது போடுறது தான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் வேர்க்கடலை, நிறைய பச்சை மிளகா, புளி, அப்புறம் உப்பு இதை போட்டு நல்லா காரசாரமாக கெட்டி சட்னியாக அரைச்சி வச்சேன். தேங்காய் சட்னி அதுதான் தொட்டுண்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது, அட் த சேம் டைம் வெரி டேஸ்டி ஆல்சோ. இது வந்து சட்னி, இதுக்கு தாளிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, அப்படியே ப்ளெயினாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் லைக் திஸ்.